அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.6ல கொஸ்டின் நம்பர் 14 இன்டெக்ரல் எக்ஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் இதை இன்டெகிரேட் பண்ணோம். இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் படி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 log x, again log x differentiate பண்ணா 1 by x. g of x integrate பண்ணுறோம். integrate பண்ணோம் அப்படின்னா x square by 2. ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். integral log x whole square into dx equals ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டெக்ரல் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். எக்ஸும் வந்து ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 log x whole square minus integral இங்க ஒரு x அப்படியே இருக்கும், அதனால x log x into dx. So again இங்க x log x இருக்கா, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா. மறுபடியும் இதை இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் படி f of x g of x எடுத்து போட போகிறோம். f of x again log. ஸோ இது எப்படி எடுப்போம், I late. ஸோ ஐ லேட்டில் லாக் தான் முன்னாடி வருது, அரித்மெட்டிக் எக்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ இதை தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 1 by எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இப்போ இந்த இன்டெக்ரல்லேருந்து இது வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ். அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டெக்ரல் போடணுமா. மைனஸ் இன்டெக்ரல் 1 by எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இப்போ எக்ஸும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்புறம் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 log x whole square minus so இங்கே ஒரு x square by 2 log x, again minus into minus plus integral 1 by 2 முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன் integral x dx plus c. so இப்போ x square by 2 log x whole square minus x square by 2 log x plus 1 by 2 into x square by 2. x integrate பண்ணா x square by 2. Final answer x square by 4. log x whole square minus x square by 2 log x plus x square by 4.